ஆராதாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 10 நாட்களில் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் இரத்த சிகப்பணுக்களின் அளவை அதிகரிக்க ஒரு எளிய வீட்டுமுறை மருத்துவத்தை பார்ப்போம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 10 கிராம், தேன் 10 கிராம். முருங்கைக்கீரை அனைத்து வீடுகளிலுமேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். முருங்கைக்கீரையை அப்படியே பறித்து வந்து கழுவி பச்சையாக பயன்படுத்துவது நல்லது. கிடைக்காதவர்கள் பொடி வாங்கி பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரையில் விட்டமின் பி, சி, புரோவிட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், இரும்புச்சத்து, தாமிரச்சத்து, சுண்ணாம்புச்சத்து, கால்சியம் அபரிவிதமான அளவில் காணப்படுகிறது. இதனை இவ்வாறு எடுத்து கழுவி கழுவத்திலிட்டு மைய அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்து அதனை சாறு எடுத்தும் பயன்படுத்தலாம். அவ்வாறு இயலாதவர்கள் அப்படியே அரைத்த விழுதினை அதனோடு சம அளவு தேன் கலந்தும் பயன்படுத்தலாம். இவ்வாறு தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களின் அளவு அதிகரிக்கும். நிச்சயமாக குறைவான ஹெச்பி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கும். 11க்கு கீழே இருக்கிறவங்க 11க்கு மேலே 10 நாட்களில் சென்றுவிடும். மேலும் இரத்த சுத்திகரிப்பானாகவும் இது பயன்படுகிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. மேலும் இது உடம்பில் உள்ள மூட்டுகளில் ஒரு பசப்பு தன்மையை கொடுக்கிறது. நிச்சயமாக இது அனைவரும் பயன்படுத்த வேண்டும். தேன் கலந்துதான் பயன்படுத்த வேண்டும். தேன் கலக்கவில்லை என்றால் வயிற்றுப்போக்கினை ஏற்படுத்தக்கூடியது. எனவே சம அளவு தேன் கலந்து இதனை பயன்படுத்துங்கள். இதனை பயன்படுத்தி நீங்கள் ஹெச்பி லெவலை கணித்து பாருங்கள். நிச்சயமாக 11க்கு மேல் சென்றிருக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆராதாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.